சண்டே மார்னிங் அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணாங்க. லஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியும் 65 தான் பண்ணியிருந்தாங்க. கடையில் சாப்பிட்ற பிரியாணியை விட பட்டு ப்ரிப்பேர் பண்ணுற பிரியாணி ரொம்பவே பிடிக்கும். என்னை விட குக்கிங் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்களோட காலேஜ் டேஸில் அவங்க தனியாக இருந்து குக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்றதுனால அவங்களோட மம்மி கிட்ட இல்லை கேட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். அதுல இருந்தே அவங்களுக்கு குக்கிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுவும் இல்லாமல் அவங்களோட கைப்பக்குவம் சூப்பராகவே இருக்கும். வீட்லயும் இந்த மாதிரி ஒரு செஃப் இருக்காங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு டைம் இவங்க குக் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏண்டா குக் பண்றாங்கன்ற மாதிரி டென்ஷன் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு செஃபா பக்கத்துல நின்று அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு. அது நமக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கும். எதுக்குதான் இவங்களுக்கு குக்கிங் தெரிஞ்சதோன்னு. அதனாலேயே நான் குக் பண்ணும்போது அவங்க பக்கத்துல இருந்தா எல்லாம் தெரிஞ்சோ எக்ஸாம் பேப்பர்ல ஆன்சர் எழுதுறதுக்கு எப்படி முழிப்போமோ அந்த மாதிரி முழிச்சிட்டு தடுமாறுவேன். அதுக்காகவே எனக்கு டென்ஷன் ஆகும். தயவு செஞ்சு நீங்க வெளியே போங்க, நான் பண்ணி கொண்டு வரேன்னு. இவ்வளோ இருந்தாலும் இன்னைக்கு நான் நல்லா குக் பண்றேன்னா ஒரு வகையில பட்டு தான் காரணம். இன்னைக்கு லஞ்சுக்கு 65 பிரியாணி அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஃபினிஷிங்க்கு நான் மின்ட் லைம் ரெடி பண்ணிருந்தேன். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.